ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 ஃபேக்ட்ஸ் அபவுட் சன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சூரியன் தூசி அப்புறமேட்டு வாயு மேகத்தில் ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய மையத்தை உருவாக்கி சூரியனாக மாறும் வரையும் வெப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஷியன் எஜிப்டியன்ஸ் ஒரு சன் காடு வச்சுருந்தாங்க. அவங்க பேர் ராவைல் அசின்னா. அவருக்கு ஒரு காடு இருந்தார். அந்த காடு பேர் ஹிட்ரோபோலிஸ்டைடு. அந்த சன்னு இது சாப்பிட நிறையா இது வேணும். அப்புறமேட்டு எர்த்தோட சென்ஸ் மேற்க நிறையா வேணும். அதனால அவங்க அதை ஒரு காடாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சன் ரொம்ப ஹாட். அது எத்தனை டிகிரி செல்சியஸ்னு உங்களுக்கு தெரியுமா? 5505 டிகிரி செல்சியஸ். நம்ம கம்பேரிங் டு பாயிலிங் வாட்டரோட செல்சியஸ் 100 டிகிரி. அப்புறமேட்டு ஒரு விறகு கட்டையோட நம்ம அதை ஹீட் பண்ணோம்னா டிகிரி செல்சியஸ் 600 டிகிரி செல்சியஸ். ஆனால் நம்மளோட சன் அதை விட 1000 டைம்ஸ் ஹாட்டாக இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இட் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட். சம்டைம்ஸ் சூரியனோட மேல் பரப்பில் உள்ள வாயுகள் வெடித்து விண்வெளியை விட்டு ரொம்ப ரொம்ப தூரத்தில் போய் விழுந்துரும். இது பேர் என்னன்னு தெரியுமா? சூரியனோட த்ரோ, அதாவது சூரியனோட எரிப்பு. அதை நம்ம விஞ்ஞானிகள் அப்படி சொல்கிறாங்க. இது எதில் தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? செயற்கைக்கோளில் வச்சு இதெல்லாம் ஒரு பிக்சர்ஸாக செயற்கைக்கோள் நமக்கு அமுச்சு விட்ருக்கு. இதை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு இப்படி ஒரு நியூஸை நமக்கு தந்திருக்காங்க. இதை லைட்டோட வேகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா பிளானட்ஸும் நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இருக்க சன்னோட ஆர்பிட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது நம்ம சன்னை, விச் மீன்ஸ் அது நம்ம சன்னை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம பூமிக்கு சன்னை ஒரு தாட்டி சுற்றி வர 365 நாட்கள் தேவைப்படுது. அதுதான் நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஷார்ட் ஃபார்மாக. நம்ம சன் 74% ஆஃப் ஹைட்ரஜன், 24% ஆஃப் ஹீலியம். என்னதுன்னா, நம்ம பலூனில் ஃபில் பண்ணுவோம் தெரியுமா, காற்று. அந்த பலூன் நம்ம ஃபில் பண்ணால் கூட பலூன் கூட காற்றுலே தானாக பறக்குமே, அதுதான் ஹீலியம். எக்லிப்ஸ் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஏதாச்சும் நடந்தால் நமக்கு எக்லிப்ஸ் நடக்கும். அதே மட்டும் தான் இங்கிலாண்டில் ஒரு ஆண்டுமே 2 முதல் 5 சூரிய கிரகணங்கள் ஏற்படுது தான். இதில் சூரியன் ஃபுல்லாகவே மறைஞ்சிருமா. ஒரு 18 மந்த்ஸுக்கும் ஒரு முறை இது நடக்குதுதான். நம்மளோட சன் இல்லாமல் பூமியில் எந்த உயிர்களுமே இருக்காது. விலங்குகள் சந்தோஷமாக வாழ ரொம்ப குளிராக இருக்கக்கூடாது. அதே போல் மற்ற தாவரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு உணவு உருவாக்க சூரிய ஒளி தேவைப்படுது. அதே போல் நம்ம சன்னும் ஒரு ஸ்டார் தான். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லா ஸ்டார்ஸை விட. அது அப்புறமேட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க பிளானட்ஸு கிட்ட ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால தான் நம்ம அது தனியாக ஒரு பேரை வச்சு, இன்னும் நிறையா இது இருக்குது. ஆனால் இது இருந்தாலும் அது கொஞ்சம் நம்ம கிட்டக்க இருக்காங்க. அதை நம்ம தனியாக சன்னுன்னு பேர் வச்சு அதை நம்ம கிட்ட தான் சன்னுன்னு பேர் வச்சுருக்கோம். நம்மளோட ஒரு ஸ்டார் தான்.